السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தாலா இன்னும் ஒரு சிறு நாட்களில் அல்லாஹ் தாலா இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தார்கள் வருவாங்க. ரமலான் எந்த அளவுக்கு சிறக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்வார்கள்: ஒரு மனிதர் ரமலானில் ஏற்படக்கூடிய சிறப்புகளை ஒரு மனிதர் முழுமையாக விளங்குவார் என்று சொன்னால், அவர் அந்த மனிதர் எண்ணுவார் இந்த நாட்கள் அவரோட வாழ்நாட்கள் முழுவதும் ரமலானாக இருக்க வேண்டும் என்கிறார். ஒரு மனிதர் ரமலானுடைய பாக்கியங்களை விலகிக் கொண்டார் என்றால், அந்த மனிதர் தான் வாழும் காலமெல்லாம் இந்த ரமலானுடைய நாட்கள் இருக்க வேண்டும் என்றுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இரண்டு சஹாபாக்கள் பெருமக்கள் ஒரு கோத்திரத்திலிருந்து வராங்க. ஒரு கோத்திரம், ஒரு கபிலாவை சார்ந்த இரு சஹாபாக்கள் பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல மதீனாவுக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சஹாபா, அவங்க இரண்டு பேரும் சகோதரர்கள். அவர்கள் இரண்டு பேரும் என்னது சகோதரர்கள். இருவரும் ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், ஒரே கபிலாவை சேர்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்தாங்க. மதீனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இஸ்லாத்தை போதிக்கிறாங்க. அதில் இருவரில் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு போரோட சமயத்துல அந்த சஹாபி போருக்கு போய் ஷஹீதாகி இருக்கிறார். நம் அனைவருக்கும் தெரிஞ்சதுதான் ஷஹீதோட அந்தஸ்து எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிமார்களுக்கு அடுத்தபடியாக கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்லும் அந்தஸ்தில் உள்ளவர்கள் தான் ஷஹீதுகள். அத்தகைய ஷஹீத் இறந்து விடுகிறார். இருவரில் ஒருவர். மற்றொருவர் ஒருவர்கள் கழித்து தன்னுடைய படுக்கையை இயற்கையாக மரணம் அடைகிறார். ஒரு சஹாபி இப்போது கனவு காண்கிறார். நபியோட காலத்திலே ஒரு சஹாபி கனவு காண்கிறார். இவர்கள் இருவரையும் கனவில் காண்கிறார். இந்த ஒரு வருடம் ஷஹீதுக்கு ஒரு வருடம் அப்பா மௌத்தானார்ல. இப்ப சொர்க்கத்துக்கு யார் முதல்ல போறாங்கன்னு பார்த்தா, ஷஹீதுக்கு பின்னாடி மௌத்தான அந்த இயற்கை மரணம் அடைந்த நபர் முதலாவதாக சொர்க்கத்தில் நுழைகிறார். அதுக்கப்புறம் ஒரு வருடம் கழித்து தாமதமாக இந்த ஷஹீத் சொர்க்கத்தில் நுழைகிறார். இந்த சஹாபிக்கு ஒரே ஆச்சரியம். என்ன இது, ஷஹீதோட அந்தஸ்து தானே நமக்கு தெரிஞ்சு ரொம்ப கூட, ஷஹீதோட அந்தஸ்து தானே மிகப்பெரிய அந்தஸ்து. எப்படி ஒரு வருடம் கழித்து இயற்கை மரணம் அடைந்து இந்த சஹாபி முன்னதாக சொர்க்கம் செல்கிறார்? ஒரு வருடத்துக்கு முன்னாக போரில் ஷஹீதானவர் இவருக்கு பின்னால் செல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள்கிட்ட வந்து சொல்றாரு நபி. அந்த சஹாபி இப்ப மக்களுக்கும் ஒரே குழப்பம். இப்ப இது நபி கிட்ட போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன ஆச்சரியம் இதுல, என்ன ஆச்சரியம் இருக்கு? அந்த மனிதர் ஷஹீதுக்கு அப்புறம் ஒரு வருஷ காலம் அவர் பரவான தொழில்களை கொண்டிருக்கார். ஒரு வருட காலம் நோன்பை அவர் அடைந்திருக்கிறார். அவரை காட்டிலும் இவர் தான் சிறந்தவர். இவர் ரமலானை அடைந்திருக்கின்றார். நம்ம இங்க கவனிக்கணும், நம்மளுக்கு முன்னாடி இந்த கொரோனால எத்தனையோ பேர் மௌத்தா இருக்கலாம். இந்த ஷாபான் வரைக்கும் கூட எத்தனையோ பேர், இந்த சொல்ல போனா இன்னும் ரமலான் ஆரம்பிக்கிற வரைக்கும் கூட இன்னும் மௌத்து இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க. அப்ப ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கானே, இது மாபெரும் விருப்பம். அதை நம்ம எப்படி விளங்கணும்னு சொன்னா, ரமலான் அடைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ரமலானை அடைந்து அவனோட பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவன் கை சேர்த்தக்கூடியவன் அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்படி ஏறக்கூடிய சமயத்துல 3 தடவை ஒரு துவா செய்வாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லுவாங்க. அதுல ஒரு துவா என்னன்னு சொன்னா, யார் ரமலானை அடைந்து அவன் ஈடேற்றம் பெறவில்லையோ, அதாவது அவனோட பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும். ஆகையால் ரமலானை நாம் அடைந்து அதன் ஈடேற்றம் பெறக்கூடிய நன்மக்களாக நம்மளை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்கிறார். ரமலான் என்றால் என்ன? ரமலான் சுட்டெரித்தல். என்னது? சுட்டெரித்தல். ரமலான் என்பது எப்படி என்றால்,
சுட்டெரிக்கக்கூடியது. நம்மளுடைய பாவங்களை சுட்டெரிக்கிறது. ஒரு கடுமையான ஒரு வெப்பத்துல போய் ஏதாச்சும் ஒரு பொருளை போட்டா எப்படி அந்த பொருள் பொசுங்கி சுட்டெரிஞ்சு சாம்பலாகி போய்விடுமோ, அதே போல் ரமலான் நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை சுட்டெரித்துவிடும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலான் உங்களுடைய பாவங்களை சுட்டெரித்து விடும் என்று சொன்னார்கள். அதான் இப்படி துவா கேட்பாங்க ரமலான் வர்றதுக்கு முன்னாடி. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபுலையும் ஷஅபானிலையும் பரக்கத்தை தான், ரமலான அடையக்கூடிய பாக்கியத்தை தான் கொடுப்பாங்க. ரமலான்ல பரக்கத்து வந்துடும், ஆனா அது அடையக்கூடிய பாக்கியம் தான் நம்மளுக்கு தேவை. ரஜபு வந்துருச்சு, ஷாபான்ல பரக்கத்து வந்துருச்சு, ரமலான்ல இப்ப நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். அந்த ரமலான்ல அதிகமாக செய்ய வேண்டிய 4 அமல் தான். அதிகமாக குர்ஆன் ஓதுதல், அதிகமாக பகலில் நோன்பு நோற்றல், இரவில் நின்று வணங்குதல், 4வது அதிகமாக தர்மம் செய்தல். அதிகமாக தர்மம் செய்தல், தேவையற்ற வீண் பேச்சுகளை விட்டு தவறு இருக்கிறது. எப்படி மற்ற காலங்கள் மற்ற மாதங்கள்ல நம்ம இருந்தோமோ, ஒரு போன்ல கேம், ஒரு டிவி பாக்குறது, படம் பாக்குறது, ஃப்ரெண்ட்ஸோட போறது, அரட்டை அடிக்கிறது, தேவையற்ற விஷயங்கள் நாம் ஈடுபட்டிருந்தோமோ, அதே போல் இந்த மாதத்திலும் இருக்கக்கூடாது. இது கண்ணியம் நிறைந்த மாதம், இதுக்கு நம்ம கண்ணியம் செய்யணும். நபிசுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, இதுக்கு நீங்க கண்ணியம் செய்யணும். நபிசுல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறா, உங்களுடைய அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளுக்கு நீங்க கண்ணியம் செய்யுங்க. தொழுகை, ஹஜ்ஜோட விஷயத்துல சொல்றப்ப அல்லாஹ் சொல்லுவான், ஹஜ்ஜுக்கு நீங்க சங்கை செய்யுங்க. அதே போல ரமலான் நம்ம இடத்துல வந்திருக்கு. உங்களால நோன்பு வைக்க முடியுமோ வைக்க முடியாதோ, சில பேர் நான் நோன்பு வைக்கல, அது பொறுமையா சொல்றது. உங்களால் ஏதோ ஒரு காரணத்தினால் நோன்பு வைக்க வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் கூட நீங்க நோன்பு வைத்தவர்களோடு நடிகை சொன்னாங்க, நீங்க யார்கிட்டையும் நான் நோன்பு வைக்கிறேன் நான் வெளிப்படுத்தக்கூடாது. நோன்புக்கு செய்யக்கூடிய கண்ணியம் என்றால் என்ன சொன்னா, நோம்போட காலத்தில் நம்ம நோன்பே இல்லாத்தினாலும் நோன்பு இருப்பது போல இருக்கணும். தேவையற்ற விஷயங்களை பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, தேவையற்ற விஷயங்களை பார்க்கக்கூடாது, தேவையற்ற வீணான பேச்சுகளில் ஈடுபடக்கூடாது. நபிசுல்லாஹ் இன்னும் ஒரு அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க, ரமலான்ல 5 வார்த்தை தான், ரா மீ வா அலிஃப் நூன். ரா மீ வா அலிஃப் நூன். ரா, இந்த ரா ரஹ்மத்துக்குரியது. அல்லாஹ் தஆலா இந்த ரா தான் முதல் 10 வச்சிருக்கான் நம்மளுக்கு. இந்த முதல் 10 நோன்புனி அல்லாஹ் தஆலாவோட ரஹ்மத், அல்லாஹ் தஆலாவோட ரஹ்மத் நம்மிடம் வந்து சேர்கிறது. முதல் 10 அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் அதிகரிக்குமா, அல்லாஹ் தஆலாவோட ரஹ்மத் அதிகரிக்குமா, தேவை நம்மளோட தேவைகளுக்குள்ள அதிகரிக்குமாக கேட்கணும். மீன் மஃபிரத், இது 2வது 10 வச்சிருக்காங்க அல்லாஹ் தஆலா. மீன் என்கிறது மஃபிரத், அது அல்லாஹ் தஆலா 2வது 10 வச்சிருக்காங்க. அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹு யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன், நிச்சயமாக யார் அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றார். அல்லாஹ்கிட்ட யார் பாவமன்னிப்பு தேடுமோ, அடியான் பாவம் செய்யக்கூடியவன் தான், அடியான் பாவம் செய்யக்கூடியவன் தான். ஆனால் அதிலும் யார் அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடுறாங்களோ அல்லாஹ் தஆலா அதை ரொம்ப விரும்புறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், ரஹ்மத், இந்த ரஹ்மத் அல்லாஹ் தஆலா எத்தனை பர்சன்ட் ரஹ்மத் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல இறக்கி வச்சிருக்காங்கன்னா, ஒரே 1% தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல இறக்கி வச்சிருக்கான். அந்த 1% ரஹ்மத்தாலதான் தாய் மகனுக்கு பரிந்துரை செய்கிறார். அதே போலதான் ஒரு சிங்கள் தன் குட்டிக்கு கருணை காட்டுகிறது. மிச்சம் 99 ரஹ்மத் அல்லாஹ் தஆலா நாளைக்கு சொர்க்கத்துல யார் சொர்க்கவாசிகளா இருக்கிறோம் அவங்களுக்கு அந்த ரஹ்மத் அல்லாஹ் தஆலா காமிக்கும். மௌஃபிரத், யாருக்கு அல்லாஹ் அதிகமா பாவமன்னிப்பு தேடுமோ அல்லாஹ் தஆலா அந்த பாவமன்னிப்பு தேடக்கூடிய நபர்கள் அல்லாஹ் தஆலா விரும்புறான். அதனால 2வது 10 நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக பாவமன்னிப்பு தேடணும். ரா முடிஞ்சிச்சு, மீன் முடிஞ்சிச்சு. அடுத்து வாதுங்கிறது லமான். அல்லாஹ் தஆலா நம்மளுக்காக பொறுப்பு எடுக்கிறான். அல்லாஹ் தஆலா நம்மளுக்காக பொறுப்பு எடுத்துக்கிறான். எதுக்காக பொறுப்பு எடுத்துக்கிறான்? சொர்க்கத்துக்காக அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு பொறுப்பு எடுக்கிறான். அலிஃப் அமான், அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு அபயம் அளிக்கிறான். எதை விட்டு நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா அபயம் அளிக்கிறான்? நரக நெருப்புல விட்டு அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு அபயம் அளிக்கிறான். ராம், ரஹ்மத்தை தரான், மௌஃபிரத்தை தரான், சொர்க்கத்தை தரான், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தரான். அடுத்து நூல், கடைசி என்னது? நூல் ஈமானோட ஒரு பிரகாசம். இந்த நோன்பு எதுக்கு? கடைசி அந்த நோன்போட முடியக்கூடிய ஆயத்துல லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இரையச்சம் கூடியவர்களாக ஆகலாம். இப்ப அறிவியல் பெருமக்கள் அதிகமான கிதாப் எழுதுவார்கள், நம்ம வணங்கக்கூடிய அனைத்து விவாதத்தும் தஅப்புதி வணங்கணும். எதுக்கு 5 நேரம் தொழுகிறோம்? அல்லாஹ் தொழுக சொல்லிட்டா தொழுகிறோம். ஏன் நோன்பு வைக்கிறோம்? இதுல என்ன இருக்கு?
வணங்குற அல்லா தாலா வணங்க சொல்லிட்டா அது வணங்குற ஏன் வணங்குறோம், எதுக்கு வணங்குறோம், அதுல கேள்வி கிடையாது. தஅப்புத் அல்லா நம்மளை எப்படி வணங்க சொல்லிட்டாலும் அதுபடி நம்ம வணங்கிட்டு போயிடும். அதுலதான் அல்லா தாலா நன்மையை வச்சிருக்காங்க. அதே போல் நூர் ஈமானின் நூர் இருக்குன்னு சொல்றாங்க. லஅல்லக்கும் தத்தகும், நீங்க நோன்பு வைக்கிறதுனால இரையச்சமுடைய நபர்களாக நீங்க ஆவீர்கள் என்று அல்லா தாலா சொல்றான். நோன்பு வைக்கிறதுனால என்ன பயன் இருக்கு? அல்லா தாலா சொல்றான், நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய துர்மணம் அது என்னவா மாறிடுது, நறுமணமா மாறிடுது. நம்ம ஒரு நேரம் காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு பல்லு விளைக்காம அப்படியே ஸ்கூலுக்கு வந்தாலே நம்ம பக்கத்துல யாரும் இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல நோன்பாளி நம்ம காலையில சகல் செஞ்சுட்டு அப்படியே எழுச்சி வரும். நோன்பாளியுடைய சகல் செஞ்சுட்டு பகல் ஃபுல்லா நோன்பு நோற்று இஃப்தார் வரைக்கும் நம்ம எதுவுமே சாப்பிடாம இருக்கோம். அப்ப வாய்க்குள்ள ஒரு துர்நாற்றம் இருக்கதான் செய்யும். அந்த துர்நாற்றத்திற்கு ஈடா என்ன சொல்றோம் அல்லா தாலா, அது கஸ்தூரி பழத்துக்கு சமமானதுன்னு சொல்றோம். அல்லா தாலா ரெண்டு விஷயத்துல அல்லா தாலாவை நெருங்க முடியும். ரெண்டு விஷயத்துல அல்லா தாலா நம்ம கிட்ட நெருங்கிக்கலாம். ஒன்று நோன்புற சமயத்துல யார் எந்த அடியா நோன்பு வச்சிருக்காரோ அந்த சமயத்துல அல்லா தாலா கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கு. அதே போல சஜதா செய்யக்கூடிய நேரத்துல யார் அல்லாஹ்விடத்துல சஜதா செஞ்சு அல்லா கிட்ட கேட்பாங்களோ அந்த சமயத்துல யார் நெருக்கமா இருக்கா, அல்லா கிட்ட அல்லா நம்ம கூட நெருக்கமா இருக்கா. இதுக்கு கூலி என்ன? நோன்புக்கு கூலி என்ன? நோன்புக்கு முதல்ல சொல்ல போனா ரெண்டு கூலி. ஒண்ணு, நோன்பாளிக்கு 2 சுப செய்தின்னு சொன்னாங்க. 2 சுப செய்தி. ஒண்ணு நோன்பு திறக்கக்கூடிய சமயத்துல, ஒன்று நோன்பு திறக்கக்கூடிய சமயத்துல. அந்த நோன்பு திறக்கக்கூடிய சமயத்துல இஃப்தார்ல காலையில இருந்து நோன்பு வச்சிருக்கோம். காலையில இருந்து நோன்பு வச்சிருக்கோம். அந்த இஃப்தார் நோன்பு கொஞ்சம் பார்த்து வரைய சாப்பிட்டு பேச்சம்பழத்தை சாப்பிட்றப்ப உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருமானதான், அந்த ஒரு சந்தோஷம். அதே போல 2வது சந்தோஷம் என்னன்னா, நாளைக்கு அல்லா தாலா சந்திக்கிறப்ப என் அடியா எனக்காக நோன்பு நோக்கா அவனுக்கு இப்ப நானே கூலி. அல்லா தாலா சொல்றான், ஆனா அஜிசை விஹி, அவனுக்கு கூலி நானாக இருக்கின்றேன், அவனுக்கு கூலி நானாக இருக்கிறேன். இப்ப ஒரு கதை சொல்லுவாங்க. இப்ப ஒரு அரசர் இருக்கா, அவர் சொல்றாரு, உங்களுக்கு என்னோட கருவுல வேணுமா இல்ல நான் வேணுமா, உங்களுக்கு என்னோட கஜானா வேணுமா இல்ல நான் வேணுமா? ஒரு அறிவாளி எது தேர்ந்தெடுப்பான்? அரசனை தான் தேர்ந்தெடுக்கணும். அரசு கிடைச்சா எல்லாமே கிடைச்சிருக்கும். அப்ப ஆனா அஜிசி விஹி, இதுக்கு யாரு கூலி? நம்மளுக்கு யாரு கிடைக்கிறா? அல்லாஹ். இந்த துன்யாங்கிற வாழ்க்கை இந்த ஒரு மாயமான வாழ்க்கை. இந்த உலகத்துல நம்ம வாழ்றது சம்பாதிக்கிறது எல்லாமே ஒரு மாயதான். புரியுதா? இதுக்கு கூலி யாரு? அல்லாஹ்வே இருக்கான். ஆகையால் இந்த ரமலானோட சிறப்பு விலகி ரமலான் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்று அதிகமாக நின்று வணங்கி குரான் அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மளை மாற்றி அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவாராக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.